வெல்கம் டு மன்சோறு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அவரைக்காய் எக் பொடிமாஸ் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் அவரைக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவரைக்காய் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அவரைக்காய் வந்து எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நாம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட்டுறலாம். வாங்க 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய அவரைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து எதுவும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன்லேயே வந்து 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம ஓப்பன்லேயே விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து அந்த அவரைக்காய் வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், அவரைக்காய் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இது நல்லா ஒரு ஓரமாக வந்து தள்ளி விட்டுலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 4 முட்டை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த முட்டை இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுலாம். ஏன் இது மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரைக்காய் மேலேயே வந்து அந்த முட்டை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது சரியாக வேகலைன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து வர செய்யும். அதனால் நீங்கள் இது மாதிரி தனியாக வந்து ஓரளவுக்கு முட்டை வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த அவரைக்காய் கூட மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அவரைக்காய் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஒரு காய் செய்யும் போதும் நீங்கள் இது மாதிரி முட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜரையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுடைய அவரைக்காய் வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. குழந்தைங்க வந்து காய்கறி வந்து சரியாக எடுத்துக்கலன்னா இது மாதிரி முட்டை ஆட் பண்ணி கொடுத்துங்களா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து